சோவியத் யூனியனில் ரஷ்யாவும் உக்ரைனும் பங்காளிகளாக இருந்த நிலையில், உக்ரைனின் கிரீமியா பகுதியை கடந்த 2014ஆம் ஆண்டு ரஷ்யா தன்னுடன் இணைத்ததிலிருந்து இரு நாடுகளும் எதிராளிகளாக மாறின. போதாத குறைக்கு கிரீமியா அருகே உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த 3 கடற்படை கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி அதிலிருந்து 24 உக்ரைனியர்களை கைது செய்து சிறைக்காவலில் வைக்குமாறு ரஷ்யா உத்தரவிட்டது. ரஷ்யா சர்வதேச விதிகளை மீறி தங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக உக்ரைனும், அதே சமயம் தங்கள் கடல் பகுதிக்குள் உக்ரைன் எல்லை மீறி வந்துவிட்டதாக ரஷ்யாவும் பரஸ்பரம் குற்றச்சாட்டை முன்வைத்தன. பதற்றம் அதிகரித்ததால் ரஷ்யா தனது எல்லைப் பகுதியில் S-400 ரக ஏவுகணைகளை நிலைநிறுத்தியுள்ளது. உக்ரைனும் அவசரமாக ராணுவ சட்டத்தை பிரகடனப்படுத்தி ரஷ்யாவை நோக்கி தனது படைகளை திருப்பியுள்ளது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் மூளும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சினையின் முக்கிய காரணமாக கிரீமியா விளங்கினாலும் அதன் பின்னால் நுண் அரசியல் ஒளிந்திருக்கிறது. ஐரோப்பிய எல்லையை ஒட்டியுள்ள உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பினராக முயற்சித்து வருகிறது. அவ்வாறு உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைந்தால் அது நாட்டோ படைகளில் இணையவும் வழிவகுக்கும். சோசியலிச நாடுகள் இருந்த காலத்தில் கம்யூனிச அபாயத்தை காரணமாக காட்டி நாட்டோ படைகள் உருவாக்கப்பட்டன. உலகில் எங்கேயும் கம்யூனிச அபாயம் இல்லாத போதும் நாட்டோ கலைக்கப்படாமல் வீரியத்துடன் இயங்கி வருகிறது. ரஷ்ய எல்லையில் நாட்டோ ராணுவ கூட்டமைப்பு வந்தால் நிச்சயம் தங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என அஞ்சிய ரஷ்யா கிரீமியாவை வைத்து உக்ரைனை அச்சுறுத்த தொடங்கிவிட்டது. உக்ரைன் ராணுவத்தினரை ரஷ்யா கைது செய்ததற்கு அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. அர்ஜென்டினாவில் தொடங்கும் G20 மாநாட்டில் கிரீமியா உக்ரைன் விவகாரமே முக்கிய பங்கு வகிக்க உள்ளது. 19ஆம் நூற்றாண்டில் ரஷ்யா மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்குள் நுழைவதை தடுக்கும் விதமாக கிரீமியாவை கைப்பற்றுவதற்காக பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ரஷ்யாவுடன் போரிட்ட கிரீமியா போரில் பல லட்சம் பேர் மடிந்தனர். கிரீமிய யுத்தம்தான் உலக வரலாற்றில் நடந்த முதலாவது நவீன கால போராகும். தற்போது மீண்டும் போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் தற்போது உலகின் பார்வையே கிரீமியாவின் பக்கம் திரும்பியுள்ளது.